ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்தது. ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. ஏசா வேட்டையாடுவதில் வல்லவன். ஏசா வேட்டையாடி கொண்டு வருவது அவன் தகப்பனாய் ஈசாக்குக்கு மிகவும் பிடித்ததால் அவனை மிகவும் நேசித்தான். அதே சமயம் அவர்கள் தாய் ரெபேக்காள் யாக்கோபு அவர்களுக்கு உதவியாக இருந்ததால் அவனை நேசித்தார்கள். அப்பா பிள்ளை ஏசா என்றும் அம்மா பிள்ளை யாக்கோபாகவும் இருந்தான். இப்படி அவர்கள் செய்கையின் அடிப்படையில் நேசிக்கப்பட்டதால் அவர்களிடையே பாசம், அன்பு இல்லை, மாறாக சண்டையும் சுயநலமும் வளர்ந்தது. ஆனால் நம்முடைய அப்பாவாகிய இயேசு கிறிஸ்து பாரபட்சம் இல்லாமல் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய கிரியைகளால் அல்ல, அவர் நம்மளை உண்மையாக நேசிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேலை பார்க்கும் இடங்களிலும் சில சமயம் நம் குடும்பங்களிலும் பாரபட்சமாக நாம் நடத்தப்படுகிறோம். ஆனால் பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கிற நம்ம அப்பா அவர்களிடமிருந்து நம்மை தப்புவித்து தமது அன்பை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வஞ்சகமாக நடத்தியவர்கள் கண்கள் முன் நம்மை உயர்த்துகிறார். ஆமென்.